தமிழ் குர்ஆன். இதே போன்று நாம் உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம். ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நானும் உங்களை நினைவு கூறுவேன். இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள். குறிப்பு: இஸ்லாத்தில் சிறப்புக்குரிய அல்லது மேன்மைக்குரிய மக்கள் என்று யாரேனும் உள்ளார்களா அல்லது அப்படி ஏதேனும் பிரிவு இருக்கிறதா? இஸ்லாத்தில் அனைவரும் சமம். பிறப்பால், இனத்தால், நிறத்தால், மொழியால், இன்னும் வேறு ஏதேனும் பிரிவு வகை காரணம் இருப்பினும் யாரும் யாரையும் விட சிறந்தவர்களும் இல்லை, யாரும் யாரையும் விட தாழ்ந்தவர்களும் இல்லை. இறையச்சத்தில் யார் சிறந்தவர்களோ அவர்களே சிறந்தவர்கள். ஒருவருக்கு எவ்வளவு இறையச்சம் இருக்கிறது என்பதை இன்னொரு மனிதரால் பார்க்க முடியாது. அதை இறைவனால் மட்டுமே பார்க்க முடியும். இறையச்சம் என்பது நம்மை எப்போதும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நம்புவது மற்றும் நாம் தனிமையில் இருப்பினும் இறைவனை அஞ்சி நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் இருப்பது என்று நாம் அறிந்ததே.